படமா ப்ரோ அது மயிர் மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு கேவலமான ஒரு சங்கி படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க ப்ரோ. செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக சொம்படிச்ச மாதிரியே இருந்தது. மோடி கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக தூக்கி பிடிச்சி விளக்கு பிடிச்சி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. சும்மா பில்டப் சீனுக்கே ஓன்னு கத்துறானுங்க. டே எதுக்குடா கத்துற ப்ரோ? படமா ப்ரோ அது மயிர் மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. சத்தியமாக செம்ம டென்ஷன் ஆகுது ப்ரோ. இந்த மாதிரி படம்லாம் வந்து நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான படம் ப்ரோ. இதுக்கு போயிட்டு 1000 கோடி 2000 கோடி வசூலுன்றானுங்க. சத்தியமாக இதெல்லாம் ஒரு டாக்ஸிக்கான படம் ப்ரோ. எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை அந்த படம். ஃபுல்லாக என்ன படம்? துரந்தர் தான். துரந்தர் 2. துரந்தர் 1ஆவது நல்லா இருந்தது. அக்ஷய் கான் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார். அந்த அவர் இல்லைங்க வில்லனா அவர் வரல, அவர் தாங்க மாசு. ரன்வீர் சிங்லாம் சும்மா அந்த அவர் தான் பயங்கரமாக அந்த டான்ஸ்லாம் ஆடுவார்ல, அதுதான் மாசு. செம்மையாக இருந்துச்சு. 2லாம் வேஸ்ட்டு ப்ரோ, ஒர்த்தே இல்லை. 4 மணி நேரம் கிழிஞ்சிருச்சு. இது பேக் சீட்டு தான். அதுவும் இந்த மொக்க தேட்டர்லாம் சீட்டு சின்ன சின்னதாக இருக்குது. அந்த தேட்டர்லாம் உட்காரவே முடியாது உங்களால். முடியல ப்ரோ என்னால், சத்தியமாக சொல்கிறேன். என்ன மிஸ் ஆச்சு? என்ன சொல்ல ப்ரோ? ஃபுல் ஒன் சைடு கேம் ப்ரோ. மோடி வந்து பதவி இருக்கிறாராம், அதை காமிக்கிறாங்களாமா. அப்புறம் வந்து இவர் வந்து 1000 நோட்டு 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு எல்லாத்தையும் வந்து எதுக்காக வந்து மாற்றுறாருன்னா நியாயப்படுத்துகிறாரு. இங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவன் பிளாக் மணியை மாற்றுறதுக்காக இவர் பண்ணார். அதை நியாயப்படுத்தலை. இங்கே இருக்கிறவன் சங்கிங்களோட மேட்டரை வந்து நியாயப்படுத்தலை. இருக்கிறவன் வந்து ஏதோ வந்து அவன் தான் கள்ள நோட்டு அடித்தான், அவனுக்காக தான் இங்கே மாற்றுற மாதிரி ஹிஸ்ட்ரியவே தப்பாக மாற்றி பயங்கரமாக ஒரு கேவலமான ஒரு சங்கி படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க ப்ரோ. சீனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த சீன் பார்க்கும்போது அதான் சொல்கிறேனே, இவனுக்கு வந்து டோட்டலாக ஒரு மாதிரி திணிக்கிறானுங்க. இந்தி திணிப்பு மாதிரி இவங்க அரசியல் திணிப்பு எல்லாத்தையும் இது பண்ணுறானுங்க. ஃபேக்காக மாட்டிக்கிட்டானுங்க, பயங்கரமாக மாட்டிக்கிட்டானுங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சொசைட்டிக்கு ஒரு சாபக்கேடான ஒரு படம். நீ என்ன தான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிற நாடு. தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆட்ட முடியாதீங்க, புரியுதா? அதனால் இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து டாக்ஸிக் பண்ணாதீங்க. இப்போ கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், அந்த மாதிரி ஒரே ஒரு என்ன சொல்கிறது, நாட்டை வந்து சாபக்கேடாக்குறது, ஒரு மாதிரி மக்களை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படங்களே எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த மாதிரி படங்கள்லாம் சத்தியமாக வரக்கூடாது ப்ரோ. மக்கள் எப்படி தான் அந்த படத்தெல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம இப்போ ஜென்சி 2 கிட்ஸ் இருக்கலாம் நாலேஜ் இருக்கானே தெரில. அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா பில்டப் சீனுக்கே ஓன்னு கத்துறானுங்க. டே எதுக்குடா கத்துற, எதுக்கு இப்போ கத்துறன்ற மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக அந்த படம்லாம் வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி படங்களை வந்து எப்படி தான் கவர்மெண்ட் சென்சார் போர்டு எப்படி தான் இந்த படத்தை வந்து விட்றானுங்க. அப்போ சென்சார் போர்டு எவ்வளோ கேவலமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. அதான் சொல்கிறேன், ஜனநாயகன்ற ஒரு படத்தை வந்து அப்போ விஜய்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க. துரந்தர் மியூசிக் எப்படி? துரந்தர் ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த மியூசிக்கு ஓப்பனிங் சீனு எல்லாமே 4 மணி நேரம் போனதே தெரில ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. ஆனால் செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக சொம்படிச்ச மாதிரியே இருந்தது. மோடி கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக தூக்கி பிடிச்சி விளக்கு பிடிச்சி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், மோடி கவர்மெண்ட்டுக்கு விளக்கு பிடிச்சிருக்காப்புல, மோடியை சப்போர்ட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காப்புல. அவர் பண்ணுறதெல்லாம் நியாயன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன் சைடு ஃபுல்லாக துரந்தர் ஃபுல்லாக ஒன் சைடு ஃபஸ்ட்டு. அது வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவன் கண்டிப்பாக இத்தனை வருஷம் அரசியல் பார்க்குறவனுக்கெல்லாம் புரியும் எப்படி இவனுங்க பண்ணுறானுங்க, என்ன மாதிரி வந்து திணிக்கிறானுங்கன்றது கிளியராக புரியும். அதுதான் இந்த படம். தமிழர்கள்லாம் ப்ரோ, இப்போ வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும், வேர்ல்டு வார் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இன்னும் தூண்டுற மாதிரி, எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி ப்ரோ இந்த படம்லாம். இந்த மாதிரி பார்த்துட்டு செய்ய மாட்டானுங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப எப்படி போகுதுன்னே தெரியல நாடு. இப்போ வந்து கேஸ் இல்லை, அது இதெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. நல்ல படங்களுக்கு செலவு பண்ணி ஒரு எவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் நல்ல நல்ல கதைகள் இருக்குது, அந்த மாதிரி படங்கள் எடுத்து எஜுகேட் பண்ணா மக்களை. நீ இந்த மாதிரி டாக்ஸிக்கான படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணி போட்டால் மக்கள் பாவங்க. இப்போ தான் லோகேஷ் கனகராஜன்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த மாதிரி படங்களை கொடுத்தா குழந்தைங்களோட எப்படிங்க வருவாங்க? தாய் கலவின்னு ஒரு படம் ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ணாங்களா? நல்ல படங்களை கொடுங்க. அவன் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருக்கான், தேட்டருக்கு வரவனை வந்து நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. துரந்தரை பார்த்தோன்னா இந்த மாதிரி பசங்க வீட்டில் போயிட்டு எடுத்து அம்மா துரந்தர் அப்படின்னு வச்சானா என்ன பண்ணுவீங்க? எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க, புரிதுங்களா? சென்சிட்டிவான விஷயங்க, நம்ம நல்ல விஷயத்த காமிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காமிக்கக்கூடாது. ரன்வீரா? இல்லை ரன்வீர் வந்து அவன் பாவங்க. ரன்வீர் அந்த மாதிரி அவன் வாழ்க்கையே போச்சுங்க.
அந்த மாதிரி ஒருத்தனை கூட்டு போய் ஸ்பை ஆக்கி அவனை வந்து லைஃபை காலி பண்ணி அவன் பர்சனல் லைஃப் போய் அவன் சொந்த லைஃபு இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் இருக்குது. அப்போ வந்து என்ன யோசிப்பானுங்க, மிலிட்ரியில் வேலை செய்கிறதுக்கோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கோ இந்தியாவுக்காக இது பண்ணுறதுக்கோ யாரும் போகிறதுக்கு பயப்படுவானுங்க. ஐயோ அப்படி போனால் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிருமான்னு சொல்லிட்டு பயப்படுவானுங்க. கிடைக்குதுல்ல சாரா, அதான் சொல்கிறேனே, அற்ப சுகத்துக்காக மொத்த வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அற்ப சுகம் 5 நிமிஷம் தான், புரியுதுங்களா? அதுக்காக நீ வந்து மொத்த வாழ்க்கையவே இழந்துடக்கூடாது. ஸோ மொத்த வாழ்க்கை முக்கியம். இப்போ அந்த இதுலேயே அந்த அப்துல் இதை வந்து ஃபஸ்ட்டே அந்த சஞ்சய் தத் வந்து போட பார்த்துருப்பான், அப்போவே கொண்டிருக்கலாம்ல, ஏன் கடைசியில் ரன்வீரவே கொள்றான்? ஸ்டண்ட் மாஸ்டருக்கு அப்படியே கொண்டு வந்து முடிச்சிருந்தானா என்னது ஆயிருக்கலாம்ல பார்ட் 1ல. அப்படியே ஆகாம கடைசியில் கொண்டு இவர் வந்து டானாருமே காட்டுறானுங்க. வந்து என்ன சொல்கிறேன்னா, கதையோட பில்டப்பு, இவர் ஹீரோக்கு ஹீரோயிசம் மாசு ரன்வீர் நினச்சிருக்கலாம், அச்சோ நமக்கு மாசு இல்லையே, நமக்கு வந்து இது இல்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பில்டப் பண்ணி எடுத்துருப்பானுங்க. அவர் பயங்கரமாக ஓஜி தான், அவர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார் சட்டிலாக. அப்படியே டொக்காக தான் இருப்பார், பயங்கரமாக நடிச்சிருப்பார். இவர் அப்படி கிடையாது, பல்காக இருப்பார். என்ன தான் நடிப்பு போட்டு இது பண்ணாலும் ஷார்ட்டில் தான் மேக்கிங்கே தவிர ஓகே தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சாரா அர்ஜுன் எங்கேங்க ரொமான்ஸே காட்டலையே. சாரா அர்ஜுன் இவர் ஃபுல்லாக சண்டை போட்டுருக்கிறாரு, தீவிரவாதம் பண்ணிருக்கிறாரு, எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. டக்குன்னு பார்த்தா சாரா அர்ஜுன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஏய் எப்படா அந்த புள்ள ப்ரெக்னென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. திடீர்னு அந்த பொண்ணு 1 hour கழிச்சு தான் வருது ஷாட்டில். எப்போ போய் இவர் ஷார்ட் பண்ணாருன்னு தெரில, எப்போ வந்துச்சுன்னு தெரில. அதுக்குள்ளார அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஆமாம், குட்டி ரன்வீர் வந்துட்டார். ஜோக்கு தான் படம், சும்மா எனக்கெல்லாம் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகலை. வேறு என்னென்ன பிடிக்கல படத்தில்? வேறு என்ன, இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்தது. பிடிச்சது வந்து இன்ட்ரோல் பிளாக், அந்த ஓப்பனிங்கில் அவர் உள்ளே வர்றது. மற்றபடி ஸ்டார்டிங்கு இன்ட்ரோல் வரைக்கும் 1 மணி நேரம் 40 நிமிஷம், அது ஒரு படம் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் 2 மணி நேரம் 13 நிமிஷம், அது ஒரு படம். 2 படம் பார்த்தது, தலை வலி மிச்சம், பயங்கரமாக இருக்குது. ஜண்டு பாம் வாங்கி நான் போடணும் இப்போ போய். ஒர்த்தே இல்லை ப்ரோ, முடியல ப்ரோ என்னால். ஃபஸ்ட்டு பார்ட்டாச்சு 4 மணி நேரம் போனதே தெரில ப்ரோ, அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தானுங்க. இதில் அப்படியே தெரியுது லேகு, எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜை வச்சு சொருகி தேர்த்தி ஒப்பேற்றி வச்சுருக்கானுங்க படத்தை. துரந்தர் 200% ஃப்ளாப் படம் துரந்தர் 2. இந்த மாதிரி படங்கள்லாம் சொசைட்டிக்கு எடுக்காதீங்க, நல்ல படங்கள் எடுங்க.